வணக்கம். அதாவது சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறேன் என்கிற போர்வையில் ஒரு வீணான ஒரு உபதேசத்தை சொல்லி வரும் துபாக்கூர் தினேஷ் அப்படிங்கிறவரு சொல்லியிருக்காரு. அதுவும் செல்போன்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா, தொலைந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விளக்கத்தை, வேத விளக்கத்தை, விளங்காத விளக்கத்தை சொல்லியிருக்காரு. ஸோ என்ன விளக்கம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். அதுக்கு நம்ம கவுண்டரி கொடுப்போம். வாங்க. நீங்க டயல் பண்ணுகிற இந்த போனை மிஸ் பண்ணிட்டீங்க சொப்பனத்துல. அட எங்க போய் கேவலமா தெரியலையா? கூடி குறுக வைக்கலையா? என் போனு அந்த ட்ரெயின்ல போனேன், ட்ரெயின்ல மிஸ் பண்ணிட்டேன். யோ இதெல்லாம் என்னையாது? பஸ்ல போனேன், பஸ்ல மிஸ் பண்ணிட்டேன். அதாவது செல்போன் தொலைஞ்சாலோ அல்லது ரயில்ல விட்டாலோ அதை விட்டாலோ இதை விட்டாலோ சரி, ஓகே. அடுத்தது போன் நம்பர்ஸ் உண்டு ஃபார் எமர்ஜென்சி பர்பசஸ். 108 டயல் பண்ணா ஆம்புலன்ஸ் வருது. 100 டயல் பண்ணா வெக்கமா தொடலையா? அவ்வளவு அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, போன்ல எப்படின்னா அது இருக்கும், எது இருக்கும், நம்பர்கள்லாம் இருக்கும். தீயணைப்பு துறைக்கு இருக்கும் நம்பரு, சரி. அதுக்கு அடுத்ததாக இது இருக்குது, சரி, ரைட். அதுக்காக அர்த்தம் என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில ஜபம் இல்லை, தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் சிக்னல் போச்சு, கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. நீங்க முந்தி மாதிரி ஜெபிக்கிறது அல்ல, முந்தி மாதிரி நீங்கள் தேவனோடு கூட உபவாசித்து மன்றாட நிறுத்திட்டீங்க. பாத்தீங்களா என்னென்ன உள்றாங்க, என்னென்ன சொல்றாங்க பாத்தீங்கல்ல. கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதான் கம்பி கட்டுற கதையெல்லாம் விடுறாங்க பாருங்க. அதாவது அதையும் கேளுங்க. 33 நீங்க எந்த நேரம் வேணாலும் இந்த நம்பரை டயல் பண்ணி பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரை நீங்க தொடர்பு கொள்ள முடியும். போன் நம்பர் உண்டு. என்ன நம்பர் தெரியுமா உங்களுக்கு? 333 ஒரு வசனம் போட்டாம் பாருங்க, ஒரே போடா. அதாவது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், எரேமியா 33:3. இதுதான் பரலோகத்துக்கான போன் நம்பர். போட்டாம் பாருங்க, ஒரே போடா. அதாவது எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாதும் எட்டாதுமான காரியத்தை உனக்கு அறிவிப்பேன். சோ இதுதான் போன்ல இருக்கக்கூடிய நம்பர். சோ உங்கள்கிட்ட எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெப டிவியும் இல்ல, சோ இதுதான் ஆண்டவர் கொண்டு தெரியாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டா பேக்கிங்க உருட்டிருக்கான், குழப்படி அடிச்சிருக்கான். சரிங்களா? அதாவது கனவுகள்ல பல வகை உண்டு. 3 வகை சொல்லலாம். ஒன்று தொல்லை திரட்சியால வரக்கூடிய கனவுகள். இன்னொன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய எச்சரிப்பின் செய்தியையும் நாளைக்கு நடக்க போகிற காரியத்தை குறித்தும், அதே போல அநேக காரியங்களை சத்தியங்களை சத்திய வசனத்தோடு ஒப்பிட்டு தான் காரியங்கள் சொல்லியிருப்பார். அடுத்ததாக பிசாசானவன் கொண்டு வருகிற அநேக காரியங்கள், பயம் பயம் பயமுறுத்துற மாதிரியான கனவுகள், மற்ற ஆபாச எண்ணங்கள், இவைகள் எல்லாமே வரக்கூடியதா இருக்கு. இன்னொன்னு உடல் ஹீட்டுனால வரக்கூடிய சொப்பனங்கள். புரியுதுங்களா? உடல் சூடு ஒரு மனிதனுக்கு அதிகமாய் காணப்படும் என்றால் அவன் அயர்ந்து தூங்குறான், அல்லது தூக்கமே இருக்காது. ஹீட்டா இருக்குன்னா அவன் கிட்டத்தட்ட அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நைட்டு 1 மணி நேரம் தான் தூங்குவான். மற்றபடி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த 1 மணி நேர தூக்கத்துல அவனுக்கு எண்ணங்கள் எப்படி போகும் அப்படின்னா, ஆபாச எண்ணங்கள், ஆபாச செயல்திறன்கள், இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் என்னாகும், சொப்பனம் வரும். அப்படி பல வகையான சொப்பனங்கள் இருக்கு. இவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய காலத்திலே அறிமுகப்படுத்தப்பட்ட செல்போன் தொலைந்தால் அல்லது புடுங்கப்பட்டால், களவாங்கப்பட்டால் கனவினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்பர், நமக்கு கொடுக்கப்பட்ட பரலோகத்துக்கும் நமக்கும் கொடுக்கப்பட்ட நம்பர் எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம். அப்படியானால் 333 அப்படிங்கிற மாதிரி நம்பர் கோட் வேர்ட்ஸ்ல சொல்றான். புரியுதுங்களா? இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏரோது கிட்ட அவருடைய மனைவி, அது இயேசு கிறிஸ்துவானவரை ஒரு என்ன சொல்றது, சிலுவையில அறையப்படும்படி எல்லாரும், யூதர்கள் எல்லாரும் இது பண்றாங்க. மனைவி சொல்றா, எனக்கு நான் சொப்பனத்துல ரொம்ப சங்கடப்பட்டு போனேன், அவர் நல்ல மனுஷர், அவருக்கு தீங்கிழைக்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு தரிசனம் உண்டாகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் யோசேப்பு, மரியாளுடைய துணைவர் அப்படின்னு சொன்னா, யோசேப்புக்கு அநேக தரிசனங்கள் உண்டாகுது. நீ எகிப்துக்கு போ அப்படிங்கிற, எதிரிகள்கிட்ட சிக்க கூடாதபடிக்கு நீ எகிப்துக்கு போ அப்படிங்கிற மாதிரி திட்டமும் தெளிவாக எப்படி அந்த கனவு மூலியமாக கனெக்ட் செய்யப்படுகிறது. கான்டாக்ட் பண்றாரு. கான்டாக்ட் பண்ணி அவங்க சில காரியங்கள்ல தடுக்கப்படுகிறார்கள். எதிரிகளுடைய சூழ்ச்சியை
தடை பண்ற அளவுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. புரியுங்களா? கனவு மூலியமாக எச்சரிப்பு கொடுக்கிறாரு. அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதுரு ஒரு இடத்துல சொப்பனம் கண்டார். அந்த சொப்பனத்தை நம்ம வந்து வாசிப்போம். என்னன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 12 ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போம். அதிலே 11 வாசிக்கிறேன். அதாவது வானத்தில் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளில் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருப்பதாகவும், அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாக கண்டான். எப்படி? அதாவது வானத்திலிருந்து இறங்குது. 4 பக்கமும் ஒரு முனை போட்டு பல 5 ஜீவன்கள் மற்றும் பறவைகள், ஊரும் பிராணிகள், பறவைகள், இவைகள் எல்லாம் அப்படியே கூண்டுல இது பண்ணப்பட்டு தரையில இறங்குறதாக கண்டு, அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு சத்தம் கேட்குது. எப்படின்னா, அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் அந்த சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படி அல்ல. எப்படி? ஆண்டவர்கிட்டயே இவரு சொல்ற, அப்படி அல்ல ஆண்டவரை தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றும் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். எப்படி? யூதர்களுடைய முறைமையின்படி, மோசேவின் நியாயப்பிரமாண நியமங்களின்படி, அதாவது தீட்டுள்ள காகம், புரியுங்களா? தீட்டுள்ள காகம், கழுகு, கூலக்கிடா, இப்படி பலதரப்பட்ட காரியங்கள், பாம்பு, இப்படி வவ்வாலு, அதுக்கப்புறம் பன்றி, அப்புறம் ஒட்டகம், இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. யூதர்கள் ரொம்ப சென்சிட்டிவா கடைபிடிக்க. ஏன்னா அது ஒரு அசுத்தத்துல இருக்குது. பன்றி மலத்தை தின்னு வாழுது, அதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவாக கொடுக்கப்பட்டது. அதன்படி இவன் என்ன பண்ணுவான்? தீட்டுள்ளத அசை போடுகிற ஆடை சாப்பிடுவாரு, அசை போடுகிற யாரையும் சாப்பிடுவாரு வைப்பாரு. மீன் செதுலதான் எடுத்து சாப்பிடுவாங்க, மீனை சாப்பிட மாட்டாங்க. இப்படி பலதரப்பட்ட கோணங்கள்ல அப்படியே பயின்று வர்றாங்க. புரியுங்களா? அதே போல உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி அப்படிங்கிறது இல்ல. உன்னை நேசிக்கிறது போல சத்துருக்களை பகைப்பாயாக, சத்துருக்களை பாய்க்கணும். ஏன்னா ஆண்டவருக்கு விரோதமாய் சத்துருக்கள் யாரு அப்படின்னா, அவிசுவாசிகள், துன்மார்க்கர்கள், பலவிதமான காரியங்களை உண்ணுகிறவர்கள், இந்த மாதிரியான வவாலை திங்கிறவங்க, காக்காவை திங்கிறவங்க, எலிய திங்கிறவங்க, எலிக்கறி சாப்பிடுவாங்க. இவங்க எல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதர்கள் வந்து அருவருத்தாங்க. புரியுதுங்களா? அப்போ உனக்குரியவர்களை சேகித்து சத்துருக்களை பகைப்பாயாக என்று எழுதியிருக்கு. சோ அதன்படி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தரிசனத்துக்கு இதுதான் விளக்கம் அப்படிங்கிற மாதிரி 28வது வசனம், அதாவது 10:28 இப்படியாக பேதுரு எழுத. எப்படின்னா, அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோடு கலந்து அவனிடத்தில் போக்கு வரப்புமாய் இருப்பது யூதனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றோ அசுத்தன் என்றோ சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். எப்படி? யூதர்கள் என்ன பண்ணுவான்? அசுத்தனும் தீட்டுள்ளவன்னா அவன் வந்து நோய் கொண்டவனா இருப்பான், நோய் இதா இருக்கும், ஏதாவது வெண்குஷ்டமா இருப்பாங்க, புறம்பே இருப்பாங்க, ரொம்ப இதா இருக்கிறவங்க, அநாகரிகமாக தேவ பண்புக்கு மாறாக இருக்கிறவங்க தீட்டுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி கழிச்சு வச்சிருந்தாங்க. இதத்தான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தரிசனம் மூலியமாக பல பறவைகளையும் தீட்டுள்ள காரியங்களையும் வந்து சொல்லி காண்பிச்சு அடிச்சு புசி அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறார். அப்படியானால் இவர் யூதர், ரொம்ப யூத பாரம்பரியத்துல இருக்கக்கூடியவரு. யூதர் அல்லாதவர்களோடு போக்குவரத்து வைக்கிறதுல, பொண்ணு கொடுக்கறதும் இல்லை, எடுக்கிறதும் இல்லை. அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள்ல இந்த சொப்பனமானது அவருக்கு விளங்கும்படியாக அந்த இடத்துல இருக்கு. அதுக்கு முன்னதாக நீங்க வசந்த வாசிங்கன்னா, எதுக்காக அந்த சொப்பனம் எதுக்காக வந்தது, ஐயோ எதுக்கு அப்படின்னு வரும்போது இன்னொரு ஒர்க் வருது, இன்னொரு காரியங்கள் வருது. அதை முழுசா வாசிக்கணும். முழுசா வாசிக்கும் போது அப்படி கனெக்ட் ஆகுது. அப்படியே போகும்பொழுது அப்பந்தான் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி என்ன சொல்றாரு, யூதர்களை வந்து வேற எந்த ஜனங்க கூடயும் சேரக்கூடாது, வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு, நீங்க அறிஞ்சிருக்கீங்க. ஆனா ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு, யாரையும் அப்படி பார்க்காத, எல்லாத்தையும் பரிசுத்தமாக்கி விட்ட, எல்லாரையும் என்னுடைய ஜனம்தான், ஓகே ப்ரொசீட், சுவிசேஷன் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்தது இன்னொரு சொப்பனம் கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது 10 ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 9வது வசனம் 10 மற்றும் 11 ஆகிய வசனங்களை வாசிங்க. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. சொப்பனம், தரிசனம்னா சொப்பனம். அந்த ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்தேனாயா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்தேனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஊரு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரன் ஒருத்தன் வாரான்.
வந்து எங்களுக்கு உதவி செய்யணுயா, உதவி பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து நின்று வேண்டிக் கொள்றான். அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு காண்கிறீங்க அப்படின்னா, கடைசி இவரு உடனே அனலைஸ் பண்ணி அடுத்த கட்டம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி, அதாவது ரொம்ப சட்டையெல்லாம் போட்டு நீட்டா டீசெண்டா அப்படியே போட்டு போவோம்டா தெரிவிக்க விடும்டா, டே அங்க போய் சுவிசேஷம் சொல்றதாண்டா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உதவின்னா இதாண்டா அப்படிங்கிற மாதிரி சித்தம் பண்ணினார்கள். வேத வசனத்துக்கு ஒத்ததாக பயணித்தார்கள். அப்படியானால் இவங்க சொல்லக்கூடிய காரியங்கள் ஆல்ரெடி தரிசனமாக சொப்பனமாக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் எல்லாவற்றையும் பண்ணுங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு வேதவசனம் கொடுக்கப்பட்டாயிற்று. மீண்டுமாக எவஜீவி இல்ல அதுக்காக ஒரு தரிசனத்தை கொடுப்பாரா? பைபிள அதாவது பெயர் கிறிஸ்துவனுக்கு வேணா சொல்லலாம், அதையும் ஓப்பனா சொல்லிடலாம். எவஜீவி இல்லாம இருக்கீப்பா, உங்களில் சிலர் எப்படியாக இருக்கிறீர்கள், கடந்து வந்தா அது வந்தா இது வந்தா செல்போன் காணாம போச்சுன்னா நீ அது என்ன அர்த்தம்? கவனக்குறைவினால் கீழே போட்டுட்ட, அல்லது கவனக்குறைவாக நீ தொலைச்சிட்ட, கவனக்குறைவினால திருடனுக்கு மயங்கிட்ட, அவன் திருடன் கொண்டு போயிட்டான் அப்படிங்கிறது அர்த்தம். புரியுதுங்களா? அப்படியானால் இது ஜெப அதாவது ஒரு நம்பரை வேச வச்சு நம்பரையும் எண்ணிக்கைகளையும் வைத்து கணக்கிட முடியாது. ஆல்ரெடி சொப்பனங்களும் தரிசனங்களும் தீர்க்க தரிசனங்களும் எல்லாவற்றையும் எழுதப்பட்டாயிற்று. புரியுதுங்களா? ஒருவருடைய பாவத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக வெளிப்பாடு வரும். ஒரு மனுஷன் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன காரியங்கள் இருக்கீங்க உங்களை நான் சந்திக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்தினார்னா கண்டிப்பாக இப்படி வெளிப்படுத்துறாரு, என் இதயத்திலிருந்து ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என் வாய் வழியாக பேசுறாரு. சோ ஓப்பன் டாக்ல அடிக்க முடியும். இந்த சப்பனத்துக்கு இதுதான் அப்படின்னு சொன்னா பிசாசானவங்க கூட தான் சொல்லுவான். புறஜாதியினர் கூட, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, போன் விழுந்துட்டு அல்லது தொலைச்சிட்டீங்க அல்லது குடுக்கப்பட்டு எவனாவது கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இப்ப நண்பர்கள், பொல்லாத நண்பர்கள் எல்லாம் உங்களை விட்டு போயிட்டாங்க, பொல்லாத இவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க. இப்படி சொல்லக்கூடியவர்கள் யாரும் சொப்பனத்துக்கு இந்த மாதிரியான சொப்பனங்களுக்கு சொல்றவங்க சோசியக்காரன் தான் சொல்லுவான். புரியுதுங்களா? இங்க சுவிசேஷத்தை அறிவிக்கவும் பாவத்தை உணர்த்துறதுக்கும் தான் ஆண்டவர் சில சொப்பனங்களையும் தரிசனங்களையும் கொடுத்துருக்காரு. இவன் வந்து பாவத்துல இருந்தான்னா கண்டிச்சு உணர்த்துவாரு. அதான் யோவான் எழுதிய சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26வது வசனத்தில், நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்படின்னு. அதாவது தேற்றறிவாளன் வருவாரு, என் நாமத்தின் நிமித்தமாக வருவாரு, வரும் பொழுது எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவாரு. அதே போல நீங்க யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரங்களை நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னா, உபதேசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான இந்த உலகத்திலே சொன்னார் இல்லையா, உபதேசமாக என்ன சொல்றாரு? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6, 7 ஆகிய அதிகாரங்கள்ல சொல்லப்பட்ட அந்த உபதேசத்தை அவர்கள் கை கொள்ளும்படி ஆண்டவருடைய உபதேசத்தை நினைப்பூட்டுவார். அதே போல வரும் காரியத்தையும் நினைப்பூட்டுவார். அப்போ சொப்பனங்களால தீர்க்க தரிசனங்களால உரைக்கிறது எதனால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சில விஷயங்களை இது பண்றதுக்கு எச்சரிப்பு கொடுக்கறதுக்கு இப்படி இருந்தது. அந்த காரியங்கள் எச்சரிப்பு கொடுத்த சொப்பனம் கண்ட அத்தனை காரியங்களையும் 27 புத்தகம், புதிய ஏற்பாடு வந்து 27 புத்தகம், மற்ற அதாவது விவிலியத்துல பாத்தீங்கன்னா அதுல எக்ஸ்ட்ரா அடிஷனலா வச்சிருக்காங்க. 27 புத்தகத்திலையும் சொல்லப்பட்டு தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டு வரும் காரியங்கள், வரங்கள் எப்படி செயல்படுகிறது, எப்படிப்பட்ட காரியங்கள் ஊடாக பயணித்தார்கள், அப்போஸ்தலர்கள் எப்படி பயணிச்சாங்க அப்படிங்கிற பல காரியங்கள் எழுதப்பட்டாய். ஆல்ரெடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சீசர்களுக்கும் கடைசி நாட்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும், நீ ஜெபத்துல உறுதியா தரித்திரு அப்படின்னு பைபிள்ல கொடுக்கப்பட்டாய். அப்போ ஒரு மனிதர் வந்து இப்ப வந்து ஜெப ஜீவி இல்ல, சோ என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டா, ஜெபஜீவி இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவாரு? கொஞ்ச நாள் அப்படியே ஜாலியா இருப்பாரு, மஜாவா இருப்பாரு, நல்ல ஜாலி துட்டு வரும், இருந்தது மாதிரி இல்லாம துட்டு நல்லா வரும், ஜமாயா இருப்பாரு, நல்லா சாப்பிடுவாரு, 5 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் முழிப்பு தட்டாது, 6 மணி வரைக்கும் நல்லா ஜம்முன்னு தூங்குவாரு, நல்லா சாப்பிடுவாரு, தூங்குவாரு, வேலை பார்ப்பாரு, சாப்பிடுவாரு, தூங்குவாரு, இப்படியே ரொட்டீனா போயிட்டு இருக்கும். இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது போக விட்டு ஒரு பிரச்சனை வரும். எப்படியே ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாரு ஆண்டவர். ஆண்டவர் கொண்டு வரப்பட்டாரு, பிரச்சனைக்குள்ள இவன் மாட்டிக்குவான். புரியுதுங்களா? ஜெபஜீவி இல்லாதவன், அதை கூட சொல்லிட்ட பிறகு தப்பா, அதாவது ஜெபஜீவி இல்லாதவன் என்ன பண்ணுவான்? ஒரு நிமிஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு இதுல போய் லாக் ஆயிடுவான். அவன் தன்னிச்சையா செயல்படுவான். ஏன்னா பசுத்தாவியானவர் இருப்பாரு, துக்கம் நிறைந்தவரா அப்படியே இருந்துகிட்டே இருப்பாரு. ஓ சரி ரைட்டு போ, ஓ இஷ்டப்படி போறியா போ அப்படிங்கிற மாதிரி அமைதியா நமக்குள்ளதான் இருப்பாரு.
தீங்கு சேதப்படுத்தாதபடிக்கு நமக்குள்ள இருக்காரு. அப்படியே இருந்துகிட்டே இருப்பாரு. அப்படியே இருந்துகிட்டே போறியா போ அப்படிங்கிற மாதிரி கடைசியில அவன் சுய காரியங்கள்ல பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால என்ன ஆகுது, அவன் வேற மாதிரியான ஒரு சூழ்ச்சிக்குள்ள மாட்டுவான். மாட்டும் பொழுதுதான் எங்க ஆண்டவர் இருக்காரா, அவர் தான்டா முதல்ல எனக்கு ரட்சிப்பு கொடுத்து விடுதலை தந்தாரு, நான் இப்படி எல்லாம் இல்லாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, ஆண்டவரே நான் செய்த பாவத்து நிமித்தமாக ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கதறன்னு கதறி அதுல இருந்து விடுதலையாகி அதுக்கப்புறம் ரொட்டீனா என்ன ஆகும் அப்படின்னா 4 மணிக்கு முழிப்பு தட்டிடும். யாரையாவது கொண்டு முழிப்பை தட்டி விட்டுருவாரு. புரியுங்களா? என்னுடைய அனுபவங்கள் அப்படி. சில நேரங்கள்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா 3 மணிக்கு சேவக்கோழி இருந்தது. ரொம்ப ரொம்ப நாளா கிடந்தது. 1.5 கிலோ போல இருந்துச்சு. அது ஓயாம மேல ஏறிக்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொக்கரக்கோன்னு 3 மணிக்கு ஆரம்பிக்கும். இங்க இருந்து சத்தம் கொடுச்சுன்னா இன்னொரு அங்க சத்தம் கொடுக்கும். ரொம்ப இடைஞ்சலா பக்கத்துலயே இருக்கா, இடைஞ்சலா இருந்தது. ரொம்ப இதா இருந்தது. என்னடா அது தூக்கத்தை கெடுத்துட்டு 3 மணிக்கே எழுப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரொம்ப மறுநாள் ஆனா தலைவலிக்க ரொம்ப என்ன செய்யுது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு என்ன விட்ட அறுத்தாச்சு. அறுத்து சாப்பிட்டு ஏப்ப விட்ட பிறகு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கிருந்து சேவல் எப்படின்னு கேட்டீங்கன்னா 6 மணி வரைக்கும் நைட்டு ரொம்ப தூங்குறேன். நல்லா தூங்கிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா 4 மணிக்கு ப்ரேயர்ல இருந்த ப்ரேயர் பண்ணிட்டு 1 மணி நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு 5 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சுவேன். 6 மணி வரைக்கும் 6:30 வரைக்கும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கேன். ஒரு சேவல் வாசல் நின்று கோன்னு கூவுது. பயங்கரமா கூவுது. ரொம்ப நேரமா கூவிட்டு சத்தம் போட்டு கூவுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தா இவன் மூஞ்சி கழுவ மாட்டானான்னு கொஞ்சம் தூர தள்ளி போய் பாக்குது. நான் அதுக்கப்புறம் மூஞ்ச கழுவிட்டு அதுக்கப்புறம் போறேன். ஆரம்ப கால சூழ்நிலையில சொல்றேன். அப்போ ஜெப ஜீவியம் ஒருத்தருக்கு இல்லாம போகுது அப்படின்றதுனா ஏதாவது ஒரு வகையில ஆண்டவர் சிருஷ்டிக்கிறவரை இருக்கிறார். கண்டிப்பா உணர்த்தப்பட்டு கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவான். அதுல இந்த மாற்று கருத்து வைக்கப்படணும். அதனால இந்த சொப்படத்தை வச்சு கதை விடக்கூடாது. தவறான ஒரு பிழையான காரியம். இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்களுக்கு கவனமா இருங்க. வேற ஒரு வணக்கம்.